நித்தியன் வாழும் நித்தியகுரி மலையே ஆறுபடை கப்பா ஆறுபடை கப்பா ஓம் ஆறுபடை கப்பா நித்தியன் வாழும் நித்தியகுரி மலையே ஆறுபடை கப்பா ஆறுபடை கப்பா ஓம் ஆறுபடை கப்பா நித்தியன் வாழும் நித்தியகுரி மலையே ஆறுபடை கப்பா ஆறுபடை கப்பா ஓம் ஆறுபடை கப்பா. முதலென உரைசை ஐம்பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அகர முதலென உரைசை ஐம்பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் சிறிய அனுபயனுளின் மலமு நெஞ்சும் குண திரயமு மற்றதொரு காலம் அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபயனுவினின் மலமு நெஞ்சும் குண திரயமு மற்றதொரு காலம் நிகழும்படி வினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற தயமெரித்த பெருமானும் நிகழும்படி வினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற தயமெரித்த பெருமானும் நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்திரனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தி அருள்வாய நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்திரனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தி அருள்வாய தகு 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 தந்தந்தத தகு 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 தந்தந்தத தகு குடி 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 குடின் டிண்டிடி திகு தகு தகென கென தகுத தந்தந்தரி தகுத தத்த தகுதேதோ தன தனன தன தனன தந்தந்தன தனன தன தனன தன தனன தந்தந்தன தனன டுடு 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 டுடுண்டுண்டு டுடு ரரரரரிரிரிரி என்றென்றிட கயுமுடு கயுமியாவும் ரரரரரிரிரிரி என்றென்றிட கயுமிடு கயுமியாவும் மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கனிமிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்பவுரி கொண்டிம்புற படுகளத்தில் ஒரு கோடி மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கனிமிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்பவுரி கொண்டிம்புற படுகளத்தில் ஒரு கோடி முதுகழுகு கொடி கருடனங்கம் ஒரக்குருதி நதி பெருக வெகு முகுக வந்தங்கள் நித்தமிட முரசதிர நிசி சரரை வென்றெந்திர கரசலித்த பெருமாளே முரசதிர நிசி சரரை வென்றெந்திர கரசலித்த பெருமாளே முரசதிர நிசி சரரை வென்றெந்திர கரசலித்த பெருமாளே. ஆறுபடை கப்பா ஓம் ஆறுபடை கப்பா நித்தியன் வாழும் நித்தியகுரி மலையே ஆறுபடை கப்பா ஆறுபடை கப்பா ஓம் ஆறுபடை கப்பா நித்தியன் வாழும் நித்தியகுரி மலையே ஆறுபடை கப்பா அறுபடை சக்தி ஒருமுக நித்தியனின் திருவடியை நாம் காண்போம் நித்யா திருவடியை நாம் காண்போம் நித்தியன் திருவடி கண்டு நோயற்ற வாழ்வினை பெறுவோம் நித்தியன் திருவடி கண்டு நோயற்ற வாழ்
வாழ்வினை பெறுவோம். ஆறு படைத்தப்பா ஓம் ஆறு படைத்தப்பா நித்தியன் வாழும் நித்தியபுரி மலையே ஆறு படைத்தப்பா. ஆறு படைத்தப்பா ஓம் ஆறு படைத்தப்பா முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா குமரா குருபரா சிவகுமாரா சிவகாமி சுதனே செந்தில் மாநகர் வாழ் சேவர் கொடியோனே செந்தில் மாநகர் வாழ் சேவர் கொடியோனே சித்தம் கெலாம் நினைந்து சித்தம் கெலாம் நினைந்து நினைந்து உருக சித்தனாய் வந்த நித்யானந்தனே குரு நித்யானந்தனே நித்யானந்தனே கண்ணில் படும் பொன் வண்ண திருமுகம் சிந்தை தொடும் குரு நித்யன் பலமுகம் உள்ளம் மறி தந்தன் முகம் இவன் என நிறைந்தானே ஞானம் தரும் சிவயோக திருமுகம் காண பயம் யாவும் பரந்தோடிடும் பக்தி எனும் சக்தி தனை அருளிடும் பெருமானே. வேலும் உண்டு மயிலும் உண்டு வாழ்வினை காத்திட நீ அருகில் உண்டு. ஆறிரு கைகள் அணைக்க உண்டு ஆறுமுகன் உண்டு. சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் நிலையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். சஷ்டியின் நாயகன் பிரணவத்தை உரைத்தவன் கையிலை அமர்ந்த எங்கள் சரவண பவன். சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் நிலையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். இருக்கும் நெற்றியில் குங்குமம் வேலினை போலே தெரிகிறதே. குரல் யாவும் இதயம் நுழைந்து சேவர் கொடி போல் அசைகிறதே. அசைந்தாடும் கண்கள் இரண்டில் மயிலின் நடனம் தெரிகிறதே. அலைந்தாடும் எந்தன் மனமோ அதனை கண்டு குளிர்கிறதே. ஜகம் யாவும் மனிதரின் மனங்கள் தாவியும் ஓடியும் திளைக்கிறதே. கையளவை கடலாய் எண்ணி வாழ்வை தினமும் தொலைக்கிறதே. அவனியில் கிடைத்த அதிசயம் நீயே இருளை விளக்க வந்த காவியின் நீயே. அவனியில் கிடைத்த அதிசயம் நீயே இருளை விளக்க வந்த காவியின் நீயே. கண்ணில் படும் பொன் வண்ண திருமுகம் சிந்தை தொடும் குரு நித்யன் பலமுகம் உள்ளம் மறி தந்தன் முகம் இவன் என நிறைந்தானே. ஞானம் தரும் சிவயோக திருமுகம் காண பயம் யாவும் பரந்தோடிடும் பக்தி எனும் சக்தி தனை அருளிடும் பெருமானே. அரோகரா அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் அரோகரா 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 அரோகரா. குன்றின் மீதிலே குமரனாய் தெரிபவனே. தேவர் வேண்டிட வீரனாகிய சூரனை அழித்தவன் இவனே. குன்றின் மீதிலே குமரனாய் தெரிபவனே. தேவர் வேண்டிட வீரனாகிய சூரனை அழித்தவன் இவனே. கடல் தாண்டி மொழி தாண்டி தமிழ் பேசும் முந்தன் மொழி கேட்டு பல கோடி உயிர் பேசும். கடல் தாண்டி மொழி தாண்டி தமிழ் பேசும் முந்தன் மொழி கேட்டு பல கோடி உயிர் பேசும். பால்காவடி பண்டிகாவடி அதை ஏந்தி ஆடி பாடிட மனம் மகிழ்ந்திட முடி திளைத்திட மலையேறி வந்து வணங்கிட. மாயோனின் மருகனே
தமிழ் காக்கும் தலைவனே, வீரத்தின் புதல்வனே, வேல் தாங்கும் வேந்தனே, வேலவா ஷண்முகா கையிலையாண்டிடும் நித்யனே பரம்பரவா. சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் இளையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். பெருமானே அருளிடும் பெருமானே, பெருமானே. அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய. அகர முதலென உரைசை ஐம்பொந்தர அக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய. அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபயனொலின் நலமு நெஞ்சும் குண லயமு மற்றதொரு காலம். அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபயனுவினின் நலமு நெஞ்சும் குண லயமு மற்றதொரு காலம். நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற லயமெரித்த பெருமானும். நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைவொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற லயமெரித்த பெருமானும். நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்திரனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தியருள்வாய. நிருப குரு பர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மந்திரந்திரனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தியருள்வாய. தகு 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 தந்தந்தத தகு 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 தந்தந்தத தகு குடி 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 குடிண்டிண்டிடி திகு தகு தகென கென செகுத தந்தந்தரி தகுத தத்த தகுதேதோ தன தனன தன தனன தந்தந்தன தனன தன தனன தன தனன தந்தந்தன தனன டுடு 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 டுண்டுண்டு டுடு ரரரரரிரிரிரி என்றென்றிட கையுமுடு கையுமியாவும். ரரரரரிரிரிரி என்றென்றிட கையுமிடு கையுமியாவும். மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கணிவிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்ப உரி கொண்டிம்புற படுகளத்தில் ஒரு கோடி. மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கணிவிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்ப உரி கொண்டிம்புற படுகளத்தில் ஒரு கோடி. முதுகழுகு கொடி கருடனங்கம் ஒரக்குருதி நதி பெருக வெகு முகுக வந்தங்களில் தமிழ முரசதிர நிசி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே. முரசதிர நிசி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே. முரசதிர நிசி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே. திருமுகம் சிந்தை கொடுக்குறு நித்யன் பலமுகம் உள்ளம் மதி கந்தன் முகம் இவன் என நிறைந்தானே. ஞானம் தரும் சிவயோக திருமுகம் காண பயம் யாவும் பரந்தோடிடும் பக்தி எனும் சக்தி
இதனை அருளிடும் பெருமானே. வேலும் உண்டு மயிலும் உண்டு வாழ்வினை காத்திட நீ அருகில் உண்டு. ஆறிரு கைகள் அணைக்க உண்டு ஆறுமுகன் உண்டு. சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் நிலையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். சஷ்டியின் நாயகன் பிரணவத்தை உரைத்தவன் கையிலை அமர்ந்த எங்கள் சரவண பவன். சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் நிலையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். நெற்றியில் குங்குமம் வேலினை போலே தெரிகிறதே. குரல் யாவும் இதயம் நுழைந்து சேவர் கொடி போல் அசைகிறதே. அசைந்தாடும் கண்கள் இரண்டில் மயிலின் நடனம் தெரிகிறதே. அலைந்தாடும் எந்தன் மனமோ அதனை கண்டு குளிர்கிறதே. ஜகம் யாவும் மனிதரின் மனங்கள் தாவியும் ஓடியும் திளைக்கிறதே. கையளவை கடலா எண்ணி வாழ்வை தினமும் தொலைக்கிறதே. அவனியில் கிடைத்த அதிசயம் நீயே இருளை விளக்க வந்த காவியின் தீயே. அவனியில் கிடைத்த அதிசயம் நீயே இருளை விளக்க வந்த காவியின் தீயே. கண்ணில் படும் பொன் பண்ண திருமுகம் சிந்தை தொடும் குருணிக்கன் பல முகம் உள்ளம் மதி கந்தன் முகம் இவன் என நிறைந்தானே. ஞானம் தரும் சிவயோக திருமுகம் காண பயம் யாவும் பரந்தோடிடும். பக்தி எனும் சக்தி இதனை அருளிடும் பெருமானே. அரோகரா அரோகரா வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல். அரோகரா 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 அரோகரா. குன்றின் மீதிலே குமரனாய் தெரிபவனே. தேவர் வேண்டிட வீரனாகிய சூரனை அழித்தவன் இவனே. குன்றின் மீதிலே குமரனாய் தெரிபவனே. தேவர் வேண்டிட வீரனாகிய சூரனை அழித்தவன் இவனே. கடல் தாண்டி மொழி தாண்டி தமிழ் பேசும் முந்தன் மொழி கேட்டு பல கோடி உயிர் பேசும். கடல் தாண்டி மொழி தாண்டி தமிழ் பேசும் முந்தன் மொழி கேட்டு பல கோடி உயிர் பேசும். காவடி பண்டி காவடி அதை ஏந்தி ஆடி பாடிட மனம் மகிழ்ந்திட புடி திளைத்திட மலையேறி வந்து வணங்கிட. மாயோனின் மருகனே தமிழ் காக்கும் தலைவனே. வீரத்தின் புதல்வனே வேல் தாங்கும் வேந்தனே. வேலவா ஷண்முகா கையிலையாண்டிடும் நித்தியனே பரம்பரவா. சிவசக்தியின் குமரனை முக்கண்ணன் புதல்வனை தரிசனம் செய்திடுங்கள். கணநாதனின் நிலையவன் கார்த்திகை மைந்தனை கண்ணார கண்டிடுங்கள். பெருமானே அருளிடும் பெருமானே பெருமானே. அண்டமாகி அறிவதற்கு அரியதான பொருளதாகி தொண்டர்களின்
குருவுமாகி தூய்மையான தெய்வமாகி அண்டமாகி அறிவதற்கு அரியதான பொருளதாகி தொண்டர்களின் குருவுமாகி தூய்மையான தெய்வமாகி இசையெட்டும் போற்றுகின்ற என் ஐயன் ஈசனவன் திடமுடைய நித்யானந்தன் தினமும் என் சிரசை காக்க நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே. ஆதிசிவன் மைந்தனவன் ஆனந்தமாய் நெற்றி காக்க ஆறுமுக வேலவனோ இருநுதலை இசைந்து காக்க ஆதிசிவன் மைந்தனவன் ஆனந்தமாய் நெற்றி காக்க ஆறுமுக வேலவனோ இருநுதலை இசைந்து காக்க ஜோதியான தனிகை ஈசன் நித்யானந்தன் விழியை காக்க நாதனாம் நித்யானந்தன் நயமுடன் நாசி காக்க நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே. செவியிரண்டும் சிறப்புடனே சிவகாமி செல்வன் காக்க வாயை வேலவன் காக்க நாப்பல் முழுதும் நித்யன் காக்க செவியிரண்டும் சிறப்புடனே சிவகாமி செல்வன் காக்க வாயை வேலவன் காக்க நாப்பல் முழுதும் நித்யன் காக்க கருப்பை தன்னை கந்தன் நித்யன் கருணையுடன் காக்க பின்னர் பிடரி தன்னை பிரியமுடன் சிவ நித்யானந்தன் காக்க நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே. திருமகனின் மருமகனோ மகிழ்ந்து காக்க மார்பினை மறுத்திடாமல் மருதமலை நாதன் காக்க முழங்கைதனை முன்னிருந்து நித்ய சண்முகன் காக்க முழங்கைதனை முன்னிருந்து நித்ய சண்முகன் காக்க 12 கையை கொண்டு பிணியெல்லாம் நித்யன் தீர்க்க நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே நித்ய சண்முகா நின்னை பற்றினோம் நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே நித்யானந்த சண்முகா காக்க காக்கவே. அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அகர முதலென உரைசை ஐம்பொந்தர க்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபய நொலினின் மலமும்
பகரறியுமின் வந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவினின் மலமுனெஞ்சுங்குண ஜயமுமற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அரியதை விசும்பிம்புற ஜயமெரித்த பெருமானும் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அரியதை விசும்பிம்புற ஜயமெரித்த பெருமானும் இருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மன்றந்திரனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தியருள்வாயே இருப குருபர குமர என்றென்று பக்தி கொடு பரவ அருளிய மௌன மன்றந்திரனை பழைய நினது வழியடிமையும் விளங்கும்படி இனிதி நத்தியருள்வாயே தகு 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 தந்தந்தத தகு 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 தந்தந்தத தகு குடி 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 குடிண்டிண்டிடி திகு தகு தகென கென செகுத தந்தந்தரி தகு தகுதேதோ தன தனன தன தனன தந்தந்தன தனன தன தனன தன தனன தந்தந்தன தனன டுடு 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 டுடுண்டுண்டு டுடு ரரரரரிரிரிரி என்றென்றிட கயுமுடு கயுமியாவும் ரரரரரிரிரிரி என்றென்றிட கயுமிடு கயுமியாவும் மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கனிமிரழகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்ப உரை கொண்டிம்புற படுகளத்திலொரு கோடி மொகுமொகன அதிர முதிரண்டம் பிள கனிமிரழகை கரணமிட உலகெங்கும் பிரமி கன்னட முடுகு பயிர உற்ப உரை கொண்டிம்புற படுகளத்திலொரு கோடி முதுகழுகு கொடி கருடனங்கம் ஒரக்குருதி நதி பெருக வெகு முகுக வண்டங்கள் நித்தமிட முரசதிர நிதி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே முரசதிர நிதி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே முரசதிர நிதி சரரை வென்றிந்திர கரசலித்த பெருமாளே அகர முதலென உரிசை ஐம்பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டத துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அகர முதலென உரிசை ஐம்பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டத துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளைய பொருளுமாய அறிவை அறிபவரறியுமின் வந்தனை துரிய முடிவை அடி நடு முடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அனுளின் மலமுனெஞ்சுங்குண ஜயமுமற்றதொரு காலம் அறிவை
வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளை எப்பொருளுமாய அகர முதலென உரைசை ஐம்பொந்தர க்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதங்கொண்டது துவமும் அபரிமித சுருதியும் அடங்குந்தனி பொருளை எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபயனுளின் மலமு நெஞ்சும் குண ஜயமு மற்றதொரு காலம் அறிவை அறிபவர் அறியும் இன்பந்தனை துரிய முடிவை அடிநடு முடிவில் துங்கந்தனை சிறிய அனுபயனுவினின் மலமு நெஞ்சும் குண ஜயமு மற்றதொரு காலம் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைபொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற ஜயமெரித்த பெருமானும் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிரு பதனை நிறைவு குறைபொழி வர நிறைந்தெங்கினே பதனை நிகழ்பகர அறியதை விசும்பிம்புற ஜயமெரித்த பெருமானும் நிருப குருபர குமர என்றென்று परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् परमशिवोऽहम्
Paramashivoham. Om Nithyananda 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 Paramashivoham. नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिम् द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वधी साक्षिभूतम् भावाधीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. Nityanam everyone, welcome you all to another wonderful Bhavasamadhi Darshan with the grace and blessings of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Sri Nithyananda Paramashivam. Today, the Supreme Pontiff of Hinduism will be gracing all of us in the Bhavasamadhi Darshan of Dasha Dakshina Murti,
which are the 10 different forms of Dakshinamurti. As a part of today's program, we are going to learn about the science to be successful, the science to perform, always be at our peak authenticity level, peak success level, and how we can enable and use our intuition as well. Throughout the program, we're going to be understanding various different concepts, powerful cognitions, which are represented by the Dakshinamurti, as well as have the Supreme Pandava of Hinduism shed light and make these powerful cognitions as powerful experiences inside all of us. But before we enter into the program directly, I would like to first present the grand narrative of the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Sri Nithyananda Paramashivam, to you all. The Supreme Pontiff of Hinduism was born on January 3rd, 1978, in the holy town of Tiruvannamalai in southern India. In the year 1981, the Supreme Pontiff of Hinduism, at the tender age of 3, was initiated, received the ritualistic ceremony of Bala Sannyas, which is the child saint initiation by various gurus, the enlightened beings, and masters prevalent during the time in Tiruvannamalai. The Supreme Pontiff of Hinduism, at a very young age, was identified as an incarnation by Paramashiva, by enlightened beings and masters such as Yogi Raj Yogananda Puri, Vidwan Panduranganar, and the 230th Guru Mahasannidhanam, which is the Pontiff of Tonde Mandaladinam of Kanchimat. At the age of 16, the Supreme Pontiff of Hinduism was coronated as the successor of the Arunachala Sarvanyapeetham by his Vedanta Guru, Mata Vibhudananda Puri. As you can see here in the photo, the Supreme Pontiff of Hinduism, along with Mata Vibhudananda Puri, and the coronation picture of the Supreme Pontiff of Hinduism being inducted as the successor of Arunachala Sarvanyapeetham. Along with the induction of the initiation of the succession, the Supreme Pontiff of Hinduism also received the Kamandalu, which is the water pot, the sacred conch, and the wooden staff. These are the traditional items which are passed down from guru to disciple as part of the initiation, as part of the induction as the successor into the lineage. Next, we can see here the early days in the mission of Sri Kailasa and of the Nithyananda Sangha. We have here a few photographs. The first being the black and white photo of the Supreme Pontiff of Hinduism building the first temple monastery complex for his guru, Mata Vibhudananda Puri. This complex was built by the Supreme Pontiff of Hinduism himself, personally, brick by brick, constructed by Swamiji himself. After the Supreme Pontiff of Hinduism started the public life, the first inauguration, the first ashram, temple monastery complex inaugurated was the Tiruchengodu Adinam in southern India. This happened on April 1st. This happened on April 14th, 2001, when the Supreme Pontiff of Hinduism was just 23 years of age. As you can see here on the photo, the Supreme Pontiff of Hinduism, in his own handwriting, annotated the date on the photograph of this historic event taking place, marking and recording it for history. A year later, when the Supreme Pontiff of Hinduism was 24 years of age, on November 2nd, 2002, the establishment of Adi Kailasa Sarvanyapeetham happened by the Supreme Pontiff of Hinduism, the headquarters. By the year 2004, when the Supreme Pontiff of Hinduism was 26 years of age, Swamiji had begun conducting the mass living enlightenment conventions all across the globe in various parts of the world, including North America, Canada, Europe, and other places and cities. In the year 2005, when the Supreme Pontiff of Hinduism was 27 years of age, the Supreme Pontiff of Hinduism was welcomed with the proclamation statement given by the Mayor of St. Louis, Francis G. Slay. Here we have the early days in the mission of the Nithyananda Sangha, of the building of Kailasa,
where you can see the Supreme Pontiff of Hinduism, glimpses of Swamiji giving the Living Enlightenment Convention to the whole world in various cities, in various parts of the world. Yes. Now, here we can see the Supreme Pontiff of Hinduism during the Kumbh Mela festival, which is one of the world's largest celebrated festival. Thousands and thousands of people who have gathered at the camps of Kailasa of the Nithyananda Sangha during the Kumbh Mela festival. The Supreme Pontiff of Hinduism is initiating all of them into the Living Enlightenment Diksha, Living Enlightenment Initiation. This program was conducted both during the Nasik Kumbh Mela in 2015 and the Ujjain Kumbh Mela in 2016. Here, we are now seeing the various coronations where the Supreme Pontiff of Hinduism was inducted as the successor. The first coronation happened to the Supreme Pontiff of Hinduism was when Swamiji was very young. At the tender age of 10, the Supreme Pontiff of Hinduism was inducted as the 233rd Guru Mahasannidhanam of Tonde Mandaladinam of Kanchi Math. The Supreme Pontiff of Hinduism in the year 2004, December 31st, was coronated as the incumbent emperor of Suryavamshi Surangi Samrajya. In the following years, the Supreme Pontiff of Hinduism was coronated as the present 23rd Guru Mahasannidhanam of Dharmamukti Swargapuram Madinam. In the year 2012, the Supreme Pontiff of Hinduism was coronated as the 293rd Guru Mahasannidhanam of Kailasonatha Shyamlapita Sarvagnapitam of Madurai. In the year 2013, the Supreme Pontiff of Hinduism was coronated as the present Mahamandaleshwar of Mahanirvani Akhada, which is the largest apex monastic order of Hinduism. In the same year, the Supreme Pontiff of Hinduism was also coronated as the Acharya Mahamandaleshwar, which is the head of all spiritual leaders of the Atal Akhada, which is the ancient most apex body of Hinduism. In the year 2015, the Supreme Pontiff of Hinduism was elected as the Supreme Pontiff of Hinduism by a congregation of over 1,000 Hindu leaders, Hindu pontiffs. Here, we can see the sovereign state of Sri Kailasa, the United States of Kailasa. Kailasa is a macrocosmic, ancient, enlightened Hindu civilizational nation whose vision is living enlightenment for all of humanity. Kailasa's mission is to revive and share with the world the practical applications of the greater sciences and authentic Hinduism, including Hindu cosmic physics, Hindu alchemy, Hindu cosmology, Hindu biology, Hindu mathematics, power manifestation science, and the other sciences as revived by the Supreme Pontiff of Hinduism. These sciences were once freely practiced across the 56 nations spread across the continent, but are now facing extinction due to a persecution which has been lasting over a millennium. Here, we can see the 108 various initiatives taken by Sri Kailasa Uniting Nations for humanitarian services, which collectively allow for the creation of an enlightened, peaceful, sustainable, equitable, resilient, and thriving world. One of these many projects initiated by Sri Kailasa Uniting Nations is the No Hungry Home project offered by Sri Kailasa Uniting Nations for nutritious food and a hunger-free world. More than 1 billion meals have been served by Sri Kailasa over the past 27 years. Every month, the Hindu ASMT community organizes the Annadan service. This Annadan service till date has been organized 300 million services. The Annadan is the offering of religious traditional food as per the tradition, and the service is provided free of cost and without discrimination. More than 10,000 meals are served on a daily basis, and this number goes up to 100,000 on festival days. As you can see here in these photos, the Supreme Pontiff of Hinduism himself is directly involved in the Annadan service
and serving many of the devotees, disciples, and people who have gathered out of his own hand. Here we can see Sri Kailasa Uniting Nations offering of affordable and holistic healthcare, providing the Kailasa's protective and preventive COVID care centers. During the pandemic, an incident which shook the world and caused mass insecurity and anxiety among all populations and all diasporas of the world, it was the Supreme Pontiff of Hinduism, the only one who provided a safe haven for all of humanity by converting his monastery campuses into the multi-layered quarantine facilities. These multi-layer quarantine facilities were free for all people, regardless of any differences in age, gender, caste, creed, ethnicity, color, or socioeconomic status. Food, shelter, internet, and basic medical facilities were all provided for an indefinite amount of time. More than 30 million citizens followed Kailasa's 28-day spiritual regimen in the year 2020. Here we can see Sri Kailasa Uniting Nations offering of education reform and development in the form of the Nithyananda Hindu University and the Nithyananda Gurukul. The Nithyananda Hindu University was established by the Supreme Pontiff of Hinduism as the world's largest Hindu university. The Nithyananda Hindu University has more than 20 million enrollments, 7,000 free courses, and extended campuses in 150 different countries. The Nithyananda Gurukul was inaugurated by the Supreme Pontiff of Hinduism on October 2nd, 2006, where the revival of the ancient Adishaivat Guru-disciple education system, which is an authentic knowledge transmission system based on enlightenment, to revive and to protect and live the science, to give the science life back, Supreme Pontiff of Hinduism inaugurated and began Kailasa's Nithyananda Gurukul. Here we have Sri Kailasa Uniting Nations for the protection of Hindu scriptures, offering the Nithyananda Nyanalaya service and the Hinduismpedia. The Supreme Pontiff of Hinduism established the Nithyananda Hindu Nyanalaya project to collect and preserve the 1 million source books on Hinduism, while ensuring that knowledge is made accessible and shared free of cost to all. Collecting and preserving the 1 million source books on Hinduism. The Hinduismpedia project, where the Supreme Pontiff of Hinduism has collected more than 15 terabyte of digital material, rare manuscripts from all 19 Sarvanyapitams, ancient muds, and ashrams. More than 1 million pages on Hinduism have been collected. 22,000 digital books, more than 1,000 e-textbooks, and more than 100,000 articles have been collected on Hinduism and is part of the Hinduismpedia project. The Supreme Pontiff of Hinduism himself has authored more than 1,000 books, has given discourses for more than 10,000 hours with a combined view of 1 billion, and has published more than 10,000 articles. Yes, here we can see the confluences for world peace offered by Sri Kailasa Uniting Nations for global peace and religious harmony. In the year 2009, the Supreme Pontiff of Hinduism organized a month-long peace walk covering 1,000 kilometers and 1,000 villages to bring together in harmony from all walks of life to promote feeling connection and oneness among people. During the walk, health camps were conducted in villages along its path. And as you can see here in the photograph, thousands and thousands of people have joined together as a part of the peace walk. Here we can see Sri Kailasa Uniting Nations for feminine empowerment and gender equality, offering various women empowerment programs. Kailasa's Yogini Sarvanyapitham is the establishment of yoga and meditation universities to empower the quality of life and emphasis on life solutions through the Vedas and Agamas,
empowering the indigenous rural women, fighting against wrongful gender stereotyping, gender-based violence, and lack of inclusive and quality learning environments. Some of these initiatives include Kailasa's Nithyananda Lakshmi, which is a microfinancing service, Kailasa's Women Foundation and Women Empowerment Self-Help Centers, which have been launched in 108 various places since its initiation in 2009. We also have Kailasa's Ankita program, providing foundational literacy about the working of basic community environments and establishments. Kailasa's Ashraya program, providing vocational training programs to rural and indigenous women to provide equal opportunities and access to independent, self-sufficient financial environments for them. Not only that, but the Supreme Pontiff of Hinduism has revived Vedic feminism in Kailasa, where more than 80% of leadership positions in Kailasa are occupied by women. Now here we can see Nityananda Yoga offered by Sri Kailasa Uniting Nations for Yoga. The first offering which we have here is the 108 Kriyas, scientifically revived Kriyas by the Supreme Pontiff of Hinduism, specifically targeted the 108 major disorders, diseases such as diabetes, arthritis, blood pressure, rheumatism, and more. The Supreme Pontiff of Hinduism has also revived the ancient pole yoga and rope yoga, Kundalini Rajju yoga, in which yogic asanas, postures, and weight balancing techniques are performed to correct the yogic physiology, aligning it to the cosmic geometry that manifests superconscious powers. The Supreme Pontiff of Hinduism has also received two Guinness World Records for the largest rope yoga, which is the Kundalini Rajju yoga, and pole yoga, Shivastamba yoga classes, bringing worldwide attention to these extraordinary forms of yoga. These Guinness World Records were received by the Supreme Pontiff of Hinduism on the 30th of September and 3rd of October, respectively. Despite being heavily persecuted continuously for over a decade, the Supreme Pontiff of Hinduism is unwavered in his intention, commitment, and action in building the only Hindu nation sovereign state of Sri Kailasa to protect, revive, and preserve Hinduism, the most ancient, most peaceful, still living, and long-lasting demonstrable system that shows the possibility of peaceful coexistence amongst people. Here, we can see one of the most historic moments in the history of Kailasa nation, where Kailasa's first nation for Hindus, led by the Supreme Pontiff of Hinduism, Bhagavan Sri Nithyananda Paramashivam, spoke on behalf of the 2 billion Hindu global diaspora at the 14th session of the United Nations Forum on Minority Issues. A significant milestone in the history of Hindus and the sovereign state of Sri Kailasa happened on the 2nd of December 2021. His Excellency Sri Nitya Moksha Priyananda, Ambassador Extraordinary and Plenipotentiary of Kailasa, represented the persecution of Hindus at the 14th session of the United Nations Forum on Minority Issues. The theme of the forum was conflict prevention and the protection of human rights of minorities. This was the first time the plight of persecuted Hindu minorities were represented in the United Nations. The ongoing, systematic, generational attacks on Hindu indigenous traditions were highlighted as a part of this meeting. We are now looking at the various torture and murder attempts done by the state and non-state actors on the Supreme Pontiff of Hinduism and on Kailasa. Over 70 assassination attempts and physical attacks have been made on the Supreme Pontiff of Hinduism in India and abroad. 40 attacks on community members, the destruction of monasteries and temples, over 60 incidences of attacks, molestation, and rape of women and women monks, intense lawfare over through the 100 false legal cases being falsely accused on the Supreme Pontiff of Hinduism, entire government mechanism being used, the politically owned media, the police, judiciary controlled by politicians, inciting mob violence through social media,
These are just but a few of the many, many ways anti-spiritual elements and anti-Hindu elements are trying to violate, persecute, and get rid of the Supreme Pontiff of Hinduism and prevent the happening of the Kailasa nation. The Supreme Pontiff of Hinduism, with his unwavering determination, his intention and sacrifice, with the grace of Paramashiva, the Supreme Pontiff of Hinduism, has successfully created the only Hindu nation, Kailasa, for all Hindus all across the globe to have a safe haven, to practice and live and be as a Hindu. One of the most important offerings which the Supreme Pontiff of Hinduism has given to humanity is the power manifestation science. In this next segment, we're going to be looking at the various ways the power manifestation happens, the scriptural reference for the powers of Paramashiva, of power manifestation, as well as a live demonstration of the powers of third eye and consciousness over matter. Where just by connecting with the Master, with the Avatar, with the Supreme Pontiff of Hinduism, how such extraordinary powers can manifest. So we'll be right back. Please stay tuned after a break. A more intelligently connected world leads to a brighter future. An enlightened humanity leads to a better world. During the Paramashivoham program, we help people to discover their superhuman possibilities and help them to find and achieve the true purpose of their birth by giving them the techniques, practices, and methodologies from the Vedagamas, the original source scriptures of Hinduism. The Supreme Pontiff of Hinduism is reviving the ancient original Vedas and Agamas in all its glory, in a user-friendly way for the modern mind. The Supreme Pontiff of Hinduism is transforming human beings into divine beings, reviving, initiating, and replicating the 463 powers from the Agamas revealed by Paramashiva. The Supreme Pontiff of Hinduism is not just giving solutions for every problem man faces, but is making them irrelevant to their lives by transforming human beings into divine beings. Listen. Any argument presented by your mind, body, your present reality to establish you are not Paramashiva. You are not omniscient, omnipotent, omnipresent. Anything presented to prove you are not Paramashiva is illegitimate. Decide this. This is super determinism. Understand? Anything you declare as illegitimate will lose power over you, will die in few days, few minutes, maybe in few weeks, whatever few days it takes. It will not have power over you. Understand? This is the method for sudden enlightenment. This is the method for sudden enlightenment. It happens by the Shaktipada. Here Paramashiva is sitting to tell you all, you are Paramashiva, you are me, with Shaktipada and Shaktinipada. The Dvitiya Vijnasa Krama is an extensive and thorough yoga sequence to prepare your body to receive the experience being given by the Supreme Pontiff of Hinduism. Through the yoga, which is aligned as per the source scriptures laid down by Paramashiva and the Agamas, you break all the impossibility in your body and in turn break the very cognition of impossibility. The program leads you to go beyond your human frame and limiting human ideas, which prevents you from living your highest possibility. I will reach you wherever you are, whichever corner of the world you may be. I will reach you with enlightenment. Again I tell you,
I am not here to prove I am God, I am here to prove you are God. Don't wait to become divine. Register now at paramashivoham.org. Nithyanandam to all the viewers watching us live on all our social media platforms like Nithyananda TV and YouTube, SPH, the Supreme Pontiff official page. Now we'll be entering into the power manifestation session where we are going to be understanding lots of powerful cognitions about the science of power manifestation, how it can be useful to our life, and ultimately have the live demonstration of the powers of Paramashiva. So now let's see the science of Paramashiva, of power manifestation. So in the Veda Agamas, the source scriptures of Hinduism, Paramashiva elaborates in detail that every human is hardwired to manifest the 463 Shaktis of Paramashiva. Manifesting Shaktis are described in a systematic method and science for humans to manifest various powers and possibilities. The Shaktis manifest from the fundamental cognition that you are Paramashiva, you are divinity, and not the cognition that you are a man and you need to reach divinity. Now we'll see the difference between the Shaktis and the Siddhis.